இவங்க என்ன சொன்னாலும் கேட்கறதா இல்லை, சண்டை போட்டுக்கினே தான் இருக்கணும்னு சொல்றானுங்க. சரி, அட்லீஸ்ட் இதுல நாமாவது காசு பார்ப்போமே, நாமாவதுன்னா அமெரிக்கா ரைட்டு வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாரு. அவ்வளவுதான். இப்போ அவருக்கு என்ன ஆகிப்போச்சு, இதை சண்டையை நிறுத்தணும், பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆகிப்போச்சு. யாரோ சொல்லிட்டாங்க போல இருக்குது. அதுல வேற அந்த நார்வே அங்கதான் வந்து அந்த நோபல் இது இருக்குது. அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டரை கூப்பிட்டு, உங்க ஊர்ல தான் நோபல் கொடுக்குறாங்களாமே, இது நமக்கு ஏதாவது கிடைக்குமா இப்படின்னு வேற கேட்டுக்கிறாரு. இது ராய்டர்ஸ் செய்தியில போட்டுக்கிறாங்க. இவ்வளோலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இல்லைங்க, அது பாருங்க இந்த சண்டையெல்லாம் வந்து நிறுத்தினாலாம் கிடையாதுங்க, பெருசா எதையாவது நிறுத்தினாங்க அப்படின்னா உடனே இது எப்படியாவது நிறுத்தணும், அப்படியாவது ஒரு நோபல் பரிசு கிடைக்காதா அப்படின்னு அவர் யோசிச்சுன்னுக்கிறாரு. இந்தியாவோட வளர்ச்சி அப்படின்றது அது அடுத்த பக்கங்க. இப்போதைக்கு ஏதாவது அவர் பண்ணணும். இங்க இந்தியாவுக்கு எதிராக நம்ம தடைகள் போட்டா, இப்போ இந்தியாவும் ரஷ்யாவும் அவ்வளோ நட்புறவு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காகவாது இவங்க ஏதாவது இது பண்ணுவாங்களா. இப்போ அவர் சொல்லி தெரியுறாரு பார்த்தீங்களா, 50% போட்டோம், அதனால தான் புட்டின் பேசுறதுக்கு வந்தாரு அப்படின்னு.